எக்கோ என்ன எப்படி இருக்க? என்ன ஆட்டம் அதிகமா இருக்கு? ஆமா ஜாலியா இருப்போம்ல. என்ன விஷயம்? என்ன காது குத்து நடக்குது போலையா நீ? காது குத்தா? ஆமா. உங்க குடும்பத்துல யாருக்காவது காது குத்துனா நான் ஏன் தம்பி வரணும்? எங்க குடும்பத்துல இல்ல, உங்க கட்சியில நடக்குதே காது குத்து, போலையா நீங்க? எங்க கட்சியில எங்கப்பா காது குத்து நடக்குது? தெரியாதா உனக்கு? நீங்க தான் வருஷம் வருஷம் பட்ஜெட் தாக்கல்ன்ற பேர்ல காது குத்துறீங்கல்ல. இன்னைக்கு அந்த பட்ஜெட் தாக்கல் காது குத்து நடக்குது, காது குத்து விழா. தம்பி, என்ன தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக பட்ஜெட் தாக்கல் பண்ணா நீங்க அத காது குத்து கீது குத்துன்னு சொல்லுவீங்களா? அப்படி நான் சொல்லல. எதிர்க்கட்சி இருக்காங்கல்ல அதிமுக, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க காது குத்து விழா நடக்குது இன்னைக்கு சட்டமன்றத்துல காலையில 10 மணிக்கு எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிக்கைலாம் அடிச்சு விட்டுருக்காரு. நினைச்சேன் தம்பி, மக்களுக்கு நாங்க நல்லது செஞ்சாலே அதிமுகவுக்கு பிடிக்காது. செஞ்சா பரவாயில்ல, நீங்க செய்ய மாட்டீங்களே, அப்புறம் எப்படி பிடிக்கும்? என்ன செய்யலன்னு சொல்ற? தங்கம் தென்னரசு இருக்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கா. அப்படியா? நீங்க மட்டும் இல்லன்னா இடத்துக்கு வந்திருக்கோம், அது தெரியுமா தம்பி? ஆமா, எல்லாத்தையும் தான் சுரண்டி கொள்ளையடிச்சு 2வது தள்ளிட்டீங்க. எங்கேயோ போயிருப்போம். கட்ட கடைசியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படியே பேத்து மேல வைக்கிறதுக்கு எங்க தலைவரும் கட்சியும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். நீ என்னன்னா நாங்க இல்லன்னா இடத்துக்கு போயிருக்கோன்ற உண்மை. நீ எவ்வளவு சம்பளம் வாங்க 2020ல? ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்ல. நான் ஒரு இது வாங்கினேன். அது வாங்கினீல, இப்ப அதை விட டபுள் மடங்கு தானே வாங்கிட்டு இருக்க. இல்ல, எங்க நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வாங்க முடியும்? அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கும் தம்பி. நீ நம்பலனாலும் அதான் உண்மை. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட இப்ப எக்ஸ்ட்ரா தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்ப. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பொருளாதாரம் இவ்வளவு உயர்ந்திருக்குன்னா யாரு காரணம்? எங்க தலைவரும் கட்சியும் தானே. நீ இல்ல, உங்களுக்கு மேல இருக்காங்களே மத்திய அரசு, அவங்களாலதான். அவங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாச்சு எங்க பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. உங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? ஏதாவது பரவாயில்ல, உங்க கூட்டணி அப்படியே விலை வளர்த்துக்கிட்டு இருக்கே, அதை என்ன சரி பண்ண போறீங்க? எங்க கூட்டணி விலை வளர்த்துட்டு இருக்க? என்ன பைத்தியமா? கனவு எதுவும் கண்டியா? கண்டு வந்து உளறியா? அப்படி நான் சொல்லல. எங்க அக்கா தமிழிசை சொல்லியிருக்காங்க, அதாவது திமுக கூட்டணியே விலை வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் காங்கிரஸ் தான் அடிக்கடி பிரச்சனையா இருக்கு. எப்பனாலும் எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்சியிலயும் மங்கு தர மாட்டோம், அதிகாரத்திலயும் மங்கு தர மாட்டோம், கூட ஒட்டின்னு இருக்கிறதா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேசுறீங்க. உங்க கூட்டணியில இருக்காங்களா காங்கிரஸ், அதுல இருக்க முக்கிய எம்பி மாணிக்க தாக்கூர், அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கூட்டணி கட்சிக்கு 2 அமைச்சரவை சீட்டு கொடுக்கல, என்ன குறைஞ்சு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பதவி அப்படின்னு உங்களை பேசியிருக்காரு. அவர் என்னவா இருக்காரு? எம்பியா இருக்காரு. அப்ப அவர் மண்ணாங்கட்டி பதவியில இருக்காரு. உங்க கூட்டணிக்காரங்க தானே, கேளுங்க. உங்களால சொல்லிருக்காங்க. அதான் தம்பி, எம்பி சீட்டை வாங்கிட்டு இவ்வளவு நாள் எம்பியா உட்கார்ந்துட்டு ஆட்சி முடிய போற கட்டத்துல வந்து இதெல்லாம் மண்ணாங்கட்டி பதவின்றாரு. இதை அப்ப கொடுக்கும் போதே சொல்லிருக்கணும் தம்பி. இல்லங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அமைச்சரவையில இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அப்பா ஒரு சீட்டு கொடுத்தா போதும், 2 சீட்டு கொடுத்தா போதும் வாங்கி ஜோப்ல வச்சுக்கிட்டு இப்ப எங்க கிட்டே நூறு நாட்டியம் பேசுறாங்களே. சரி, அப்போ 1 சீட்டு 2 சீட்டு கேட்டாங்க, ஓகே. இப்ப கேக்குறாங்களே ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டியதானே நீங்க? தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது. இஷ்டம்னா இருக்கட்டும், கஷ்டம்னா கிளம்பட்டும் போ. அவங்க ரெடியா தான் இருக்காங்க, நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா போயிருவாங்க. உங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறா ரெடியா இருக்கிறதுக்கு? உங்களுக்கு தான் லாஸ், பாத்துக்கோங்க. தாவேக்கா ரெடியா இருக்காங்க, நீங்க எப்பனாலும் வாங்க, நாங்க 70 சீட்டு தரோம்னு போனாங்கன்னு வச்சுக்க, தலையில துண்டுதான் உங்களுக்கு. தம்பி ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. சொல்லு. 70 சீட்டு வாங்கி ஒண்ணு கூட ஜெயிக்காம இருக்கிறது பெருசா, 20 சீட்டு வாங்கி அதுல 15 ஜெயிக்கிறது பெருசா? நீயே சொல்ல. இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா உங்க இதுல கூட்டணியில வந்தா மட்டும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு? எங்க கூட்டணியில வரதுனால மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க தம்பி. அது தெரியாம பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. போட்டுமே ஒரு தடவை போய் தான் பாக்கட்டுமே, அப்ப தெரியும் என்னன்னு நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல அவங்க போயிருவாங்க. நீ கிளம்பு. சரி சீக்கிரம் காது குத்துக்கு போ, முடிஞ்சிட போகுது. அக்கா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். டெய்லி நாங்களே வந்து கதை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். நான் நினைச்சேனே, ஏன்னா வரவங்க பூரா எங்க கட்சியையும் எங்க தலைவரையும் குறை சொல்றதுக்கு தானே வரீங்க. இப்ப நல்ல செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன், நல்லா காதை திறந்து கேட்டு போங்க. ஓ, அம்பட்டு நல்ல செய்தி வச்சிருக்கீங்களாக்கும்? ஆமாண்ணே, சொல்லுங்களேன் கேட்போம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு, மாணவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு செய்தி வச்சிருக்கேன். தங்கம் தென்னரசு இருக்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சட்டசபையில வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் நடக்குதுல்ல, அங்க பேசும்போது சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க 25 போதை மறுவாழ்வு மையம் திறந்திருக்காங்க. அதுல 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உறுப்பினரா சேர்த்து உங்க வாழ்வாதாரத்தெல்லாம் நல்லபடியா கொண்டு வந்திருக்காங்கன்னு. முயற்சி சாதனைன்றது என்ன தெரியுமா? 4 லட்சம் இளைஞர்கள் கையில போதை பொருள் போகாம தடுத்திருந்தா அது சாதனை. இந்த 4 லட்சம் பேருக்கான ஒரு முகாம் அமைச்சு அந்த முகாமுக்கான தேவையே இல்லாம வெற்றிகரமா ஆட்சி நடத்தியிருந்தா அது சாதனை.
ஒரு பக்கம் ஒயின் ஷாப்பை திறந்து போதைப் பொருட்களை வந்து தமிழகம் எங்கும் பரவ விட்டுட்டு அதை தடுக்கிறதுக்காக ஒரு மறுவாழ்வு மையம்னு அமைக்கிறது நாடகமா தான் மக்கள் நினைப்பாங்களே தவிர இதை சாதனையா பார்க்க மாட்டாங்கக்கா. அண்ணே நாங்களாம் திறந்து குடிங்க குடிங்க குடிங்கன்னு எல்லாரும் வாயிலையும் ஊத்துறோம். அவங்க வாங்கி குடிச்சிட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்தினா நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க மாணவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நல்வழிப்படுத்த முடியுமோ அதுக்காக முகாமெல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி நாடகம் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம், டெங்கு போல ஒழித்து கட்டுவோம்னு பேசுவீங்க. நேத்து தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல பாருங்க, உதயநிதி கையில திரிசூலத்தையும் வேலையும் கொடுக்குறாரு திமுக காரர் நிர்வாகி ஒருத்தர். அப்படி ரொம்ப நான் வந்து இந்த இந்து எதிர்ப்பு இது டெங்கு மாதிரி வந்து சனாதனத்தெல்லாம் ஒழிப்புன்னு சொல்றவரு இந்த நேரத்துல தேர்தல் வர நேரத்துல ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து ஒரு உரிமையை காப்பாத்துற ஒரு வைராக்கியமான ஆட்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு ஓட்டுக்காக நாடகம் பண்றதுக்காக வேலையும் திரிசூலத்தையும் வாங்குறது இந்த மாதிரி நாடகம்லாம் உங்களுக்கு சொல்லியா தரணும்? அண்ணே நாங்க நாடகம் தான் பண்றோம்ன்ற தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு எங்க தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க? வாங்குறாங்கல்ல துட்டு. இந்த பாருங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டிருக்காங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க, ஓசி பஸ் விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா யார் கொடுத்தா? இதுக்கு முன்னாடி எங்க தலைவர் கொடுக்குறாருன்னு. அதாவது இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட பாஜகவோட மாநில தலைவர், அதாவது ரொம்ப கண்ணியமா மரியாதையா பேசுறதுக்காக ஊர் ஃபுல்லா அறியப்பட்ட ஒரு தலைவர் வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல. வாய் தவறி சொன்னதை பொதுவா அரசியல்வாதிகள் வந்து அதுல நான் சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமுகவுல லிஸ்ட் போடுறதுன்னா பெண்களை கொச்சையா பேசிட்டு அதை பத்தி கொஞ்சமும் வருத்தப்படாத நிறைய தலைவர்களுக்கு மத்தியில வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இதை பெரிதுபடுத்தாதீங்க அப்படின்னு மனம் உணர்ந்து அதை சரி செஞ்ச ஒரு தலைவர் நயினார் நாகேந்திரன். அவருக்கு கண்டனங்கள் எதிர்ப்புகள்னு சொல்லி இன்னைக்கு திமுகவுல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் பெண் தலைவர்கள்லாம் சொல்றீங்க. இத பத்தி அண்ணே அப்புறம் ஒரு நடிகையை பத்தி அவர் தவறா பேசியிருக்காரு. விஜய் கண்டிக்கிறோம்னா விஜய் கண்டிக்கிறோம், திருசா விட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் தலைவர் வந்து நான் பேசின விஷயம் சரிதான், இதுல நான் உறுதியா நிக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லல. அது வாய் தவறி வந்த வார்த்தை, அதை நான் சொல்லியிருக்க கூடாது, தனி மனித தாக்குதல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த இடத்துல அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ற தலைவர் கரெக்டா? அப்படியே திமுக சைடு வந்து பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஸ்டேஜ்ல பேசுற ஒரு விஷயத்த உங்க யாராலையாவது காது கொடுத்து கேட்க முடியுமா? அன்னைக்கு இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் மாதிரி ஆளுங்க அதை கண்டிக்கணுமா இல்லையா? இதை நீங்க கண்டிக்கிறீங்க, ஓகே இருக்கட்டும், அவர் தவறையே வந்து அது சரி பண்றதுக்கான வேலையை பண்ணவரே நீங்க இவ்வளவு பேசும்போது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? அவரும் இவரும் ஒன்னானு சொல்ல. இவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர், அவர் ஆபாசமா தான் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நயினார் அவர்கள் அப்படியா? ஒரு கட்சி, தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்ல, அதனாலதான் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் நயினாரும் ஒண்ணு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நயினாருக்கு ஈக்குவலா உதயநிதியை சொல்லனாலும் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டோட துணை முதல்வரா இருக்கிற ஒருத்தர் எடப்பாடியாரையும் சசிகலாவையும் பத்தி கொச்சையா பேசியிருக்காரு, ரொம்ப ஆபாசமா. அதை உங்களால காது கொடுத்து கேட்க முடியுமா? இன்னைக்கு பாஜகவோட தலைவராவது ஒரு விஷயம் நம்ம பேசிட்டோம், அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியாரையும் சசிகலாவையும் அது டேபிளுக்கு கீழே போய் அதை நான் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை சொன்னதுக்கு இதுவரைக்கும் ஒரு இடத்துலயாவது வருத்தம் தெரிவிச்சிருப்பாரா? இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. அண்ணே எங்க கட்சியில இருக்கவங்க தப்பே பண்ணாலும் சொம்படிப்போம், தப்பு பண்ணலங்க, நல்லவங்க, தியாகிங்க, உத்தமங்க. ஆனா எதிர்கட்சியில இருக்கவங்க லேசா வார்த்தையை விட்டாங்கன்னு வை, உன்னெல்லாம் விட்டு கிண்டி கிளறி அப்படியே மக்கள் மத்தியில பரப்புவோம்ல, அதுலதானே நாங்க ஃபேமஸே. மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எலெக்ஷன் வருது, எப்படி டீல் பண்ண போறீங்களா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் 5000 ரூபாய் கொடுத்தாச்சுல, ஓட்டு எங்களுக்கு தான். நான் மக்களே அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அக்கா இந்த சபரிமலை இருக்குல்ல, ஆமா சபரிமலையில 2018 பெண்களும் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. ஆமா அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 66 பேர் வந்து மனு போட்டிருந்தாங்க. அப்படின்னா அனுமதிக்க கூடாது, அது வந்து ஒரு மத வழிபடுத்தலாம், அந்த மதம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஃபாலோ பண்ணணும், அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதத்துல மனு போட்டிருந்தாங்க. இப்பதான் அது மேல்முறையீடை விசாரிக்க போறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி 9 நீதிபதிகள், அரசியல் அமைப்பு நீதிபதி அமர்வுன்னு 9 நீதிபதிகள் உட்காந்து இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 66 பேர்கிட்டயும் இந்த 9 நீதிபதிகள் விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி வாதங்கள் வந்து எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை பெருசாக போகுதுன்னு தெரியல. என்னன்னா தம்பி, காலகாலமா இருக்கிற நடைமுறை பெண்கள் யாரும் சபரிமலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து பல பெண்கள்லாம் கேஸ் போட்டு பல சமூக ஆர்வலர்களுமே கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, நாங்க கோயிலுக்குள்ள போய் ஆவோம். அதுதான் என்னன்னா நிறைய சமூக ஆர்வலர் எல்லாம் போட்டிருக்காங்க. சமூக ஆர்வலர் எல்லாம் யாருன்னு பார்த்தா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தீக்காமடையில பேசினவங்களா இருக்காங்க. இருங்க நான் சொல்லிடுறேன், அவங்க யாருன்னு போய் பார்த்தா சபரிமலைக்கு கோயில் போனோம், எனக்கு பக்தி நிறைய இருக்குன்றாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நீங்க எங்க ஐயப்பன் தாங்கல இருக்க ஐயப்பன் கோயில் போயிருக்கீங்களான்னு கேட்டாலே இல்லன்றாங்க, பக்தியே இல்லன்றாங்க, டிராமா போடுறாங்க. என்னது ஒரு வேலை தம்பி, உங்க கட்சி சரிதான் தம்பி
என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு தான் எங்க கட்சிக்காரவங்க காரணம் நீங்க. இப்ப என்னப்பா பக்கத்து மாநிலத்துக்கும் போய் எங்க கட்சிக்காரவங்க தான் காரணம்ன்றீங்க? ஆமா, இந்து மதம்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? நாங்க என்னைக்காவது சொல்லிருக்கோமா தம்பி இந்த மதத்தை எங்களுக்கு பிடிக்காதுன்னு? ஆமாக்கா, பேச மாட்டீங்க. ஆனா செயல்ல அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆராசா பேசியிருக்காங்க, டிஆர் பாலு பேசியிருக்காங்க, நாங்க 100 வருஷம் சரஸ்வதி கோயில் இடிச்சிருக்குன்னு அவரே பேசியிருக்காரு. செயல்ல காட்டுறீங்களே தம்பி அதெல்லாம் பழைய கதை தம்பி. 9 நீதிபதிகள் அமர்றாங்கல்ல, அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். வேற எதனா இருந்தா சொல்லு. அம்மா எல்லாத்துக்கும் எங்க கட்சியா குறை சொல்றானுங்க. சரிங்கக்கா, சமீபத்துல 114 ரஃபேல் விமானங்களை வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. 3.25 லட்சம் கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாங்க. அதுல ஓமர்னு ஒரு மிசைல் ஒண்ணு இருக்கும் அந்த ரஃபேல் விமானத்துல. இப்ப இந்த 114 விமானம் இருக்குல்ல, அதுல கூட 90 விமானம் இந்தியாவிலே தான் பிரான்ஸ் வந்து தயாரிக்க போறாங்களாம். பாத்துக்கோங்க, மேக் இன் இந்தியா அப்படி போயிட்டு இருக்கேன்னு. அதுல ஓமர்னு ஒரு மிசைல் வைப்பாங்க. அந்த மிசைல கூட இந்தியாவில தயாரிக்கிறதுக்கு பிரான்ஸ் அதிபர் வந்து ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமா இந்தியா வந்திருக்காங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த மிசைல் பிரான்ஸ் கிட்ட தான் வாங்குறோம். அந்த மிசைல் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குக்கா. ஆமா தெரியும், எங்க தலைவருக்கும் தெரியும் அதெல்லாம். மத்திய அரசாங்கம் எஸ் ஜெய்சங்கர், அஜித் தோவல் எல்லாம் வந்து பேசி முடிவெடுத்தா, ராஜ்நாத் சிங் எல்லாம் பேசி முடிவெடுத்தா, உங்க தலைவருக்கு தெரியும் முடிச்சுட்டு போறீங்க. தம்பி அவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுத்து போடுறாங்க, இந்த மாதிரி நாங்க பார்த்தோம் பேசணும் கொண்டோன்றதுலாம். எங்க தலைவர் ஒரே ஒரு போன் கால் தான், சிங்கிள் போன் கால்ல சொடக்க போற நேரத்துல எல்லாத்தையும் செய்து முடிப்பாருப்பா. ஓஹோ, நான் ஸ்டாலின் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல பேசுவாரு, அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்ல தம்பி, அந்த அதிபருக்கு போன் பண்ணி பேசி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதே எங்க தலைவர் தான். ஓஹோ, சரி. அப்ப வந்து டெல்லிக்கு வந்து சிஎம் போனா பிஎம் தான் சிஎம் கால்ல விடுறாரு. இருக்கலாம் தம்பி. அதனாலதான் இன்னும் நேருக்கு நேரு எங்க தலைவரும் பிரதமரும் சந்திச்சுக்க மாட்டேன்றாங்க. இல்லையே, அப்பப்ப பாத்துட்டு தானே இருக்காங்க. இல்லப்பா, அவர் இங்க தமிழ்நாடு வரும்போதெல்லாம் எங்க தலைவர் பார்க்கவே மாட்டேன்றாரு, பாத்தியில புறக்கணிக்கிறாருப்பா. ஓஹோ, இப்ப இம்ரான் கான் இருக்காருல்ல, பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர். ஆமா, அவர் இருக்காரா இல்ல? அதான் உங்களுக்கே அந்த கேள்வி வருதுன்னா எப்படி அந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க. அந்த நாட்டோட அதிபர் கைது பண்ணிட்டு போனாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல, எந்த ஜெயில இருக்காங்கன்னே தெரியல. அவரை வந்து இங்க சாத்தான்குளம்ல வந்து போலீஸ் கொடுமை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முன்னாள் பிரதமரை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற நியூஸ் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. அதான் அவரை உட்கார வச்சு பின்னாடி எல்லாம் வந்து இங்க லத்திய வச்சு குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் பார்க்க வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஒரு பிரதமர் அவரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா அவங்களோட சகோதரிகளா வந்து எங்களோட அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. எப்படியோ போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்னன்னா, அவர் ஜெயில் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்திருக்கு. ஆனா மறைமுகமா அவர் ஜெயில் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. ஒரு முன்னாள் உயிரோட தான் இருக்காரா? உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி செய்தி வருது. ஒரு இடையில பிரச்சனை வந்தப்ப கூட அவர் உயிரோட இல்ல, அவரை ஜெயிலே வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட செய்தி வந்துச்சு. ஆமாக்கா, ஒரு நாட்டோட முன்னாள் பிரதமருக்கே இந்த நிலைமைனா அந்த நாட்டோட நிலைமையை நினைச்சுக்கோங்க. பாவம் தான் தம்பி. எப்படி பிஜேபி கிட்ட நாங்க பாவப்பட்டு வாழ்றோமோ அந்த மாதிரி அந்த மக்களும் பாவம் தான். எப்படிக்கா எங்க பால் போட்டாலும் 6 இப்படி வந்துடுறீங்க? ஏன்னா எங்க தலைவர் வளர்ப்பு ட்ரைனிங் அப்படி தம்பி. என்ன சொன்னாலும் நாளைக்கு பைப்ல தண்ணி வரலன்னு வையேன், பிஜேபி தான் காரணம்ன்றோம். ஓஹோ, சாப்பாடு வேகலன்னு வையேன், பிஜேபி தான் காரணம்ன்றோம். எல்லாத்துக்கும் பிஜேபி தான் தம்பி காரணம். நீங்க தள்ளுவண்டி கடை வச்சிருக்கீங்க, தண்ணி வீட்ல இருந்து எடுத்து வரலனா பிஜேபி தான் காரணம். ஆமா தம்பி. ஓஹோ, சரிங்க நாளைக்கு அடுப்பர்ல கூட பிஜேபி தான் காரணம். சரிக்கா, அப்படியே கிளம்புறேன். கிளம்பு காத்து வரட்டும்.